இப்போ நான் சொல்ல போகிறது ஆர்டி ரைட் டு எஜுகேஷன், இலவச மற்றும் கட்டாய கல்வி. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி சின்ன ஒரு அவேர்னஸ் நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதோட ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, எந்தெந்த ஏஜில் உள்ளே வர முடியும், என்ன அமௌண்ட்டு பண்ணணும், அமௌண்ட்டு பண்ண தேவையில்லை, இதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்க வந்திருக்கேன். எஸ், ஆர்டி ரைட் டு எஜுகேஷன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஃப்ரீயாக கல்வி கட்டணம் இல்லாமல் குழந்தைங்க படிக்கிறதுக்கான ஒரு அழகான வழி ஆர்டி. ஏஜ் எலிஜிபிலிட்டி, ஏஜ் பொறுத்தவரைய குழந்தைங்க 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுக்கணும். 4th இயர்க்குள்ளே ஜஸ்ட் என்ட்ரானா போதும். டேட்டு நம்ம எந்த ஏஜ் டேட் பார்ப்போம். டேட்டை பொறுத்தவரைய 1/8/2020 அந்த டேட்டில் குழந்தைங்க பிறந்திருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் பிறந்திருக்கலாம். 31/7/2021 பிட்வீன் டைமுக்குள்ளே குழந்தைங்க பிறந்திருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வருஷம் ஆர்டிக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. இன்கேஸ் 1/8/2021 பிறந்திருந்தால் கூட எலிஜிபிள் ஆக மாட்டாங்க, சிஸ்டம் ரிஜெக்ட் பண்ணிவிடும். ஸோ இதை தாண்டி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். வெளியில் இருக்கிறவங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அட்மிஷன் போடணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 1/8/2018 பிறந்து 31/7/2019 பிறந்திருக்கணும். இந்த பிட்வீன் டைமுக்குள்ளே பிறந்திருந்தால் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிள். ஸோ இதை தாண்டி ஆர்டியில் நமக்கு என்னென்ன ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னா, ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது சுத்தமாக ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ், பஸ் ஃபீஸ், இது மாதிரி இண்டிவிஜுவலாக புக் ஃபீஸ், நோட் ஃபீஸ் அப்படின்னு அவங்க தனித்தனியாக வாங்குவாங்க. ஸோ நம்மளை பொறுத்தவரை ஆர்டியில் வர்றவங்களுக்கு இலவச கட்டாய கல்வியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கல்வி கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ இதை தான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. என்ன அப்படின்னா சுத்தமாக ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு. குழந்தைங்க இப்போ பஸ்ஸில் வருவாங்க, அந்த பஸ்ஸுக்கான ஃபேர் வந்து நம்ம கட்டி தான் ஆகணும். அதில் வந்து ஸ்கூல்கிட்ட எந்த விதமான எதுவும் பேச தேவை இருக்காது. ஏன் அப்படின்னா கல்வி கட்டணம் இல்லை, டியூஷன் ஃபீஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, என்னென்ன இதுக்கான சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட், குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் தேவை. ரொம்ப முக்கியமான இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் இருந்து உங்களோட வீடு 1 கிலோமீட்டருக்குள்ளே வரணும். இது கூகுளில் மேப்பில் வந்து அட்டாச் ஆகும். லாண்டிடியூட் லேட்டிடியூட் அதுவே செட் பண்ணி கிளியராக இருக்கும். இதில் எந்த விதமான நெகட்டிவுமே வராது. ஏன் அப்படின்னா கூகுள் ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணி கொடுத்துருவாங்க. சிஸ்டம் பேஸ்டு போகும். நீங்கள் எங்கே இருந்து வேணுமாலும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைல் இருக்குது, கையில் இருக்குது. இந்த மொபைல்லையே நம்மளோட மெசேஜை அங்கேருந்தே அனுப்ப முடியும். ஸோ இது யாருக்கு மெசேஜாக போகும் அப்படின்னா, டைரெக்டாக நம்ம அப்லோட் பண்ண உடனே என்ன வெப்சைட்டில் சார் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன் அப்படின்னு போட்டு ஆர்டிஇ அப்படின்னு போட்டிங்கனாவே போதும். டிஎன்ஆர்டிஇ அப்படின்னு போட்டோன்னாவே கூகுளில் நமக்கு வந்துடும். ஸோ அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அங்கேருந்து ஆன்லைனில் நம்ம அப்டேட் பண்ணும்போது தேவையான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா, ஒரிஜினல் ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் வச்சுருந்தாலும் ஓகே, மொபைலில் இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட், குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இதில் 2 டைப் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் குரூப், வீக்கர் செக்ஷன், 2 செக்ஷன் இருக்குது. ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். இவங்க மட்டும் கம்யூனிட்டி வச்சு அப்ளை பண்ணால் போதும். இவங்களுக்கு வீக்கர் செக்ஷனுக்கு தேவையான இன்கம் சர்டிஃபிகேட் தேவையில்லை. வீக்கர் செக்ஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட். இதோட இன்கம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh பிலோ இருந்தால் போதும். இவங்க இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான பிளேஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நமக்கு ஆன்லைன் கையில் இருந்தால் போதும். சிஸ்டத்துலேயும் பண்ணலாம், செல்லுலேயும் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருந்து நம்மளே அப்ளை பண்ணிக்கலாம். டிஎன்ஆர்டிஇ அப்படின்னு போட்டிங்கனாவே போதும். உங்களோட வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிடும். குழந்தையோட டேட்டாஸ் மட்டும் அப்டேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது சிஓ லாகினுக்கு போயிடும். அவங்க மூலமாக அந்த ஸ்கூலுக்கு அந்த மெசேஜ் போகும். அந்த மெசேஜ் போனதும் இது அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் ஓடிட்டுருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20 மே 18 முடிய இதில் நம்மள அப்டேட் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் அப்டேட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரெக்டாகவே ஆன்லைன் போர்ட்டலுக்கு போயிடும், க்ளோஸ் ஆகிடும். டேரெக்டாக சிஓ லாகினுக்கு போயிடும். சிஓ லாகின்லேருந்து ஸ்கூலுக்கு போயிடும் மெசேஜ். ஸோ அந்த ஸ்கூல் லாகின்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க. இது மாதிரி இந்த ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுங்கள், செலெக்ஷன் லிஸ்ட் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த டைமில் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எதை வச்சு அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாமே ஒரிஜினலாக எடுத்துகிட்டு வந்தால் போதும். இதில் முக்கியமான டாக்குமெண்ட் என்ன சார் தேவை அப்படின்னா, ஸோ வீக்கர் செக்ஷனை வச்சு உங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் தேவை.
நேட்டிவிட்டி தேவை. நேட்டிவிட்டி 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். விஓ இன்கேஸ் இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் விஓ சைன் பண்ணால் போதும். அவர் தான் பிறப்பு இறப்பு சான்று கொடுக்கறதுக்கான பர்சன். ஸோ அவர் வந்து ஜஸ்ட்டு சர்டிஃபை பண்ணால் போதும் இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இதை மட்டும் எங்களுக்கு குழந்தைங்க வந்து இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க சர்டிஃபை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து பர்த் சர்டிஃபிகேட். குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும். மாறி இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கடைசியாக என்ன சர்டிஃபிகேட்டில் எந்த டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருக்கோ 1 கிலோமீட்டர்ஸில் இருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். குழந்தைக்கான ஆதார் கார்டு அப்ளை பண்ணியிருக்கணும். குழந்தையோட ஆதார் கார்டு கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். பேரண்ட்ஸோட ஆதார் கார்டும் வாங்கியிருக்கணும். தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன். பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி, ஃபோட்டோ.